பாராளுமன்றம் கலைக்கப்பட்டமையானது மத்திய வங்கி முறைகள் மோசடி தொடர்பான கோப் குழு அறிக்கையை மறைப்பதற்கான முயற்சி என அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். மதுரமுல்லையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கத்தில் பலர், குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினர் பாராளுமன்றத்தை பலனற்ற இடமாக மாற்றுவதற்கான சட்டமூலங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் மறுபக்கம் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதேபோன்று ஊழல் மோசடிகளுக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. லஞ்ச ஆணைக்குழு செயலிழக்க செய்யப்பட்டது. பாரிய மோசடிகளுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக சிறு விடயங்களுக்கு தண்டனை வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பாராளுமன்றத்தை கேலி கூத்தாக்கினர். 20வது திருத்தத்திற்கு இடமளிக்கவில்லை. தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அவசரமான பிரச்சனைகள் காணப்பட்டன. ஒன்று, நிதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை திசை திருப்ப வேண்டிய நிலை காணப்பட்டது. முறைகள் மோசடி தொடர்பான கோப் அறிக்கையை மறைப்பதே இதன் முக்கிய காரணமாகும். இவற்றுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என நான் நினைக்கின்றேன்.